தொழில்முனைய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். தி கோல் புத்தகத்தோட 8வது அத்தியாயத்தை நீங்கள் நாம் பார்க்கலாம். அலெக்ஸ் ரோகோ லாஸ்ட் நைட் தூங்க போகும்போது 3 மணிக்கு மேலே ஆகிட்டுச்சு. லாஸ்ட்டாக ஜோனா கூட பேசிவிட்டு அவர் தூங்க போகிறாரு. அவரோட மைண்டில் அந்த விஷயங்களெல்லாம் அலைப்பாஞ்சினே இருக்குது. அந்த 3 விஷயங்கள் அவர் சொன்னது. ஸோ மறுநாள் காத்தால இவர் முழிச்சு பார்க்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகிட்டு இருக்குது. ஸோ நேரடியாக கீழே வந்து திரும்பி ஒரு ஃபோன் பண்ணி ஆஃபீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க செக்ரட்டரி ஃபோன் எடுத்து, ஓ மை காட் நாங்கள் பயந்தே போயிட்டோம், உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான்ட்டு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செக்ரட்டரி. என்ன விஷயம், எதுனா முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்க சொல்ல பாப் டொனான் வந்துட்டு கேட்டார். இந்த மாதிரி டெஸ்டிங் மிஷினில் வந்துட்டு ஒரு 3 மிஷின் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் இருக்குதான், பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு குவாலிட்டி செக் பண்ணாமலே அனுப்பலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கும்போது அலெக்ஸ் ரோகோ வந்துட்டு கண்டிப்பாக கூடாது, அதை அப்படியே நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து 2வது விஷயம் வந்துட்டு பத்திரிகையாளர் ஃபோன் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி கம்பெனி வந்துட்டு இழுத்து மூட போகிறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படின்ற மாதிரி, அது எங்கள் மேனேஜர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். உங்கள் நம்பர் கேட்டார், எனக்கு எந்த நம்பர் கொடுக்குறதுன்னு தெரியல, அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். 3வது விஷயம், நேற்று நைட் ஷிஃப்ட்டில் வந்துட்டு 2 குரூப்பு இடையில் வந்துட்டு பயங்கரமாக சண்டை நடந்துருக்குது, கை கலப்பெல்லாம். ஸோ பாப் டவுன் வந்து தலையிட்டு அதை நிறுத்தலைன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, கம்பெனியோட கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே வந்துட்டு நம்ம கம்பெனியோட சேர்மேன் வந்துட்டு நம்ம பிளான்ட்டுக்கு வந்துட்டு விசிட் பண்ண போகிறாராம். ஸோ ரோபோட்ஸ் சம்மந்தமாக வந்துட்டு அவர் ஏதோ பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்க போகிறாராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, சேர்மேன் நம்ம கம்பெனிக்கு வராங்களா, நம்ம பிளான்ட்டுக்கு வராங்களா, இது யார் சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏதோ ஒரு லேடி பேசிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த லேடியோட நம்பர் வாங்கிட்டு இவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. ஆமாம் நிஜமாக தான், நம்ம உங்கள் பிளான்ட்டில் தானே லேட்டஸ்ட்டாக வந்த ரோபோட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்குது, அதனால் கம்பெனியோட சேர்மன் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே தயார் நிலையில் வச்சுங்க, எப்போ ஒன்றாலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அலெக்ஸ் ரோகோ ஃபோனை வச்சிடுறாரு. செக்ரட்டரிக்கு திருப்பி ஃபோன் பண்ணி, நான் ஒரு மணிக்கெல்லாம் ஆஃபீஸில் இருப்பேன், ஏதாவது இம்பார்ட்டண்ட்டுன்னு கால் வந்துச்சுன்னா தகவல் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு நேராக அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் கிளம்புறம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க அம்மா வந்துட்டு காஃபி கலக்கிட்டு வந்து குடிச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோபோட்ஸ்னு ஏதோ பேசியிருந்தியே, அது என்னது, அது இந்த வேற்று கிரகத்துலேருந்து வருது, படத்துலலாம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு உடனே சிரிப்பு வந்துடுது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்மளோட வேலையை வந்துட்டு வெல்டிங் ஒர்க்கு, ட்ராக்குங்களை அடுக்கிறது, இந்த மாதிரி வேலை, ஷிப்மெண்ட்டு, இந்த மாதிரி வேலைங்களெல்லாம் வந்துட்டு அது சிறப்பாக செய்யும், நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டா போதும். முகம் இல்லாத ஒரு ரோபோ கூட வந்துட்டு எதுக்கு உங்கள் ஓனர் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறாராம் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. இவருக்கு திரும்ப சிரிப்பு வந்துடுது. அப்படி இல்லாமல் அதோட உற்பத்தி திறன் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால அது கூட வந்துட்டு அவர் ஃபோட்டோ எடுத்து அதை வந்துட்டு இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிஜமாகவே அந்த ரோபோ வந்ததுக்கப்புறம் உங்கள் உற்பத்தி திறன் அதிகமாகிடுச்சா அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா கேட்குறாங்க. ஒரு கணம் வந்துட்டு அவர் ஸ்டன் ஆகிடுறாரு. ஜோனாவே வந்துட்டு நேரில் நின்றுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரிம்மா நான் கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு. அடுத்து அவங்க அம்மா வந்துட்டு திருப்பி இதே ரோபோட் சம்மந்தமாக ஏதோ கேட்குறதுக்கு வராங்க. அம்மா உன்னை நான் நேரில் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாய் சொல்லிட்டு, சரி ஃபோன் பில் மட்டும் வந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புறாரு. ஸோ யோசிக்கினே போகிறாரு, அம்மாவை கூப்பிட்டு போய் காமிக்கிறதுக்கு வரைக்குமாவது இந்த பிளான்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரியான யோசனையோடய போகிறாரு. ஸோ நேராக வீட்டுக்கு போயிட்டு, அதாவது சொந்த வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கின்னு ஸோ கிளம்பி வராரு. கிளம்பி வரும்போதே அவர் மனசில் யோசனை வராரு. ஸோ இந்த அடிப்படையான 3 கொஷின்ஸை வச்சுருந்தான், இந்த 3 மெஷர்மெண்ட்டை வச்சு தான் அன்றைக்கி ஜோனா ஏர்போர்ட்டில் வந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்டார். அவர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ், இன்வென்ட்ரி, இது 3 தான் வந்துட்டு 3 மெஷர்மெண்ட்டை பற்றி தான் அவர் என்கிட்ட பேசியிருந்தார் லாஸ்ட் நைட்டு. இந்த 3 மெஷர்மெண்ட் சம்மந்தமாக தான் அவர் ஏர்போர்ட்டில் என்கிட்ட கேள்வி கேட்டார். அதாவது உங்கள் த்ரூ போட்டு வந்துட்டு ரோபோக்கள் வந்த பிறகு உங்களோட சேல்ஸ் வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டார். அது வந்து த்ரூபுட்லேயும். 2வது, ரோபோக்கள் வந்த பிறகு சில பேரையாவது நீங்கள் வேலையை விட்டு தூக்குனீங்களா, அதாவது ஆப்ரேஷன் செலவு குறைஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்டார். 3வது இன்வென்ட்ரி பற்றி கேட்டார், இன்வென்ட்ரியோட அளவு குறைஞ்சிச்சா அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 மெஷர்மெண்ட்டை வச்சு தான் இப்போ நான் என்னோடய நிறுவனத்தை வந்துட்டு மதிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கினே ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஆஃபீஸுக்கு நேராக போனவொடனே வந்துட்டு இவர் லூ இருக்கிற இடத்துக்கு போகிறாரு, ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் லூ இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அவர்கிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு லூ இருந்துங்கன்னு நானே உங்களை தான் எதிர்பார்த்துன்னு உட்காந்தேன். பில் பீச்சுக்கு இன்னும் சில டேட்டாஸ் எல்லாம் அனுப்பணும்,
வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் ஓரமாக வைங்க, நான் சொல்கிற விஷயத்த பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிற விஷயம் இதை விட முக்கியமானதா அப்படின்றாரு. ஆமாம், கண்டிப்பாக முக்கியமானது தான். ரோபோக்கள் வந்த பிறகு நம்மளோட உற்பத்தி திறன் அதிகமாக இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ லூ இருந்துக்குன்னு அவசியமாக பார்க்கணுமா, அதான் கண் கூட தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் டேட்டாஸை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ லூ வந்துட்டு பிரிண்ட் அவுட்ஸு, கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் அவுட்ஸு, டேட்டாஸ் எல்லாமே எடுத்து பார்க்குறாரு. அவருக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு துளி % கூட இன்க்ரீஸ் ஆகவே காணோம். அந்த கிராப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே தலைகீழாக தான் இருந்துக்குது. அதே மாதிரி ஷிப்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து எந்த விதமான ஒரு, அதாவது வெளியில் போகிற ஷிப்மெண்ட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகவே காணோம். மாறாக பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு 9 மந்தில் வந்துட்டு ஓவர் டியூ ஷிப்மெண்ட்டு தான் அதிகமாக இருக்குது. இதை பார்த்துட்டு லூவை வந்துட்டு ஆச்சரியப்படுறாரு. ஆமாம், நீங்கள் இதுலேருந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது என்ன வேணால் இருந்துன்னு போட்டோம், ஆனால் நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம சேர்மன் வர்றதா நான் கேள்விப்பட்டேன். அவர் வந்துட்டு இந்த டேட்டாஸை பார்க்க சொல்ல இது அப்படியே தலைகீழாக இல்லை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்காக தான் நானும் பயப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எனக்கு அடுத்த ஒரு உதவி பண்ணுறீங்களா, இன்வென்ட்ரிஸோட அளவு பாருங்கள், அது குறைஞ்சிருக்குதா கூடியிருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இன்வென்ட்ரி சம்மந்தமாக இவருக்கு கேட்டதோடனே இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது வந்து ஸ்டேசின்ற ஒருத்தரவங்க, ஸ்டேசின்றவங்க வந்துட்டு அவங்க வராங்க. அவங்ககிட்ட வந்துட்டு தகவல் கேட்கப்படுது. ஸோ ஸ்டேசி சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் நம்ம டேட்டாஸை பார்க்க வேண்டியதே இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு இன்வென்ட்ரியோட அளவு வந்துட்டு கூடி இருக்குது. ஏன்னா அதை மேனேஜ் பண்ணுக்கிறதே நான் தானே. ரோபோக்களுக்கு வந்துட்டு வேலை கொடுத்துனே இருக்கணுன்றதுக்காக இன்வென்ட்ரியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணே இருக்கிறேன். ஈவன் நமக்கு ஆர்டர் இல்லாத பார்ட்டுகள் கூட வந்துட்டு உற்பத்தி ஆகினே இருக்குது. அது மூலமாக ரோபோக்கள் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நம்ம ஆளுங்களும் வந்துட்டு திறமையாக உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பார்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஆர்டரே இல்லை. அதெல்லாம் வந்துட்டு நம்ம வேர் ஹவுஸில் வந்துட்டு தேங்கின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு உடனே கோவம் வந்துடுது. லூ, என்ன இதுக்காலாம் கவனிக்க மாட்டிங்களா அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா, ஆர்டர் இல்லாத ப்ராடக்ட்லாம் தயாரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கம்பெனி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு சொன்னது வந்து என்னென்னா, ரோபோட்டுக்கு வந்துட்டு வேலை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்போ தான் காஸ்ட் பர் பார்ட்ஸ் வந்துட்டு மெயின்டைன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜோனா சொன்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ப்ராடக்டை வந்து விற்காத வரைக்கும் வந்துட்டு மூலப்பொருளோட விலையை மட்டும்தான் வந்துட்டு நம்ம எடுத்துக்கணுமே தவிர, அதுக்கு அந்த செலவு பண்ண அந்த காசெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூலப்பொருளோடு சேரலை அப்படின்னும் போது காஸ்ட் பர் பார்ட் வந்துட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் வந்துட்டு தவறான ஒரு மதிப்பீடு தான் போட்டுன்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஏன் நடக்க ஓட்டிங்க, இது ஆர்டர் இல்லாத ப்ராடக்ட்லாம் ஏன் இந்த மாதிரி தயாரிச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்க சொல்ல, கண்டிப்பாக வந்துட்டு இதோட சம்மந்தப்பட்ட நோராலும் இருக்கிறாரு பாப்டோனாவன், அவரை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாப்டோனான் வராரு. அவர் வந்துட்டு அந்த டெஸ்டிங் மிஷினை ரிப்பேர் ஆன இதில் வந்துட்டு முக்கியமான வேலை போயின்னு இருக்குது, இப்போ நான் வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நேரில் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் நேரில் போனோடனே வந்துட்டு என்ன விஷயம், ஏன் இவ்வளோ பதட்டமாகறீங்க, திருப்பி ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், நாங்கள் ரோபோக்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு. ரோபோக்களை அதை பற்றி பேச வேண்டியது என்ன இருக்குது, அதுதான் சிறப்பாக வேலை செஞ்சுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி பாப்டவுன் சொல்கிறாரு. கரெக்டு தான். ஆனால் ஸ்டேசி சொல்கிறாங்க, சில பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரோபோவில் வந்துட்டு வேகமாக செய்ய முடியுது அப்படின்ற மாதிரியும், ஆனால் அதுக்கு தேவையான மற்ற அசம்பிள் பார்ட்ஸை வந்துட்டு உங்களால் செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் ரோகோ கேட்குறாரு. அதுக்கு பாப்டவுன் வந்துட்டு ஒரு பெரிய லெக்சரே கொடுக்குறாரு. அதாவது வந்து பார்ட்ஸ் வந்துட்டு தயாரிக்க முடியல அப்படின்றது இல்லை, பார்ட்ஸ் வந்துட்டு சரியான நேரத்தில் கிடைக்கிறதில்ல அப்படின்றது தான் நிஜமான உண்மை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பார்ட் வந்துட்டு CD50 அப்படின்னு இருக்குதுன்னா, அது வந்துட்டு நிறைய குவிஞ்சு கிடக்கும். அதுக்கான கண்ட்ரோல் பாக்ஸஸ் வந்து ரெடியாக இருக்காது. அதுக்கான கண்ட்ரோல் பாக்ஸஸ் ரெடி ஆகும்போது பார்த்திங்கன்னா வேறு எதுனா இல்லாமல் போயிடும். ஸோ வேறு எதுனா வந்துட்டு சரியான நேரத்தில் கிடைக்கும் போது வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிடுவோம். இப்போ CD50 எங்களுக்கு தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா CD50 கிடைக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக CD45, CD80 அப்படின்றது வந்துட்டு குவிஞ்சு கிடக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு கம்பெனியில் நடந்துருக்குது. ஏதாவது ஒரு பார்ட்ஸோட பாகம் வந்துட்டு அதிகமாக இருக்கும், இன்னொன்று கிடைக்காது, இன்னொன்று அதிகமாகும் போது இது கிடைக்காது. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு உற்பத்தியில் நடந்துன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி பாப்டவுன் சொல்கிறாரு. ஆனால் ஸ்டேசி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஆர்டர் இல்லாத பொருட்களையும் வந்துட்டு உற்பத்தி பண்ணுகிறதா சொன்னீங்க, அது தேவையானது ஆர்டர் இருக்கிறத வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல,
இதெல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சர் சேல்ஸ் அப்படின்ற கணக்கில் போய் சேரும். ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது ஆர்டர் வந்துட்டு கண்டிப்பாக ஷிப்மெண்ட் ஆகும் அப்படின்ற அடிப்படையில் வந்துட்டு இந்த பார்ட்ஸுங்களையும் நம்ம உற்பத்தி பண்ணுகுது அப்படின்ற மாதிரி ஸ்டேசி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்டுக்கு அதிகமாக வேலையை கொடுக்கணும், ரோபோட்டை வந்துட்டு சும்மா வச்சுன்னு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரா மெட்டீரியல்ஸை வந்துட்டு ரொம்ப ரிலீஸ் பண்ணியே இருக்கிறாங்க. இதன் காரணமாக வந்துட்டு இன்வென்ட்ரிஸ் வந்துட்டு அதிகமாகினே இருக்குது. ஸோ இன்வென்ட்ரிஸ் வந்துட்டு அதிகமாகினே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்துட்டு அதிகமாகினே இருக்குது. ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேல்ஸ் வால்யூம் வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாகணும். சேல்ஸ் வால்யூம் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டோட சேர்க்கறதுக்கு அந்த ப்ராடக்ட் இல்லை, அந்த ப்ராடக்ட் வந்துட்டு இதோட சேர்க்கறதுக்கு இது ப்ராடக்ட் இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம சொல்லின்னு இருக்கிற வரைக்கும் நம்மளோட ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகினே இருக்கும். அப்படி அதிகமாகினே இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளோட காஸ்ட் வந்துட்டு அதிகமாகும். அப்போ ரோபோட்ஸ் வந்துட்டு நம்ம தலையில் மிளகா அரைச்சினுக்குதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு, நம்மளோட கோலுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம அதை செட் பண்ணி வைக்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு. அதுக்கு லூ சொல்கிறாரு, நீங்கள் கோலுன்றதை வந்துட்டு எதை சொல்கிறீங்க, நம்மளோட மந்த்லி ஆப்ஜெக்டிவ் அது தான் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அலெக்ஸ் ரோகோ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனா சொன்ன அந்த விஷயத்தை வந்துட்டு டீம் மெம்பர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாரு. ஸோ இதோட வந்துட்டு 8வது அத்தியாயம் முடியுது. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேற துடிக்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.